அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. தீராத பண கஷ்டம் தீர்வதற்கும் இழந்த நம்மளுடைய பணம், நகை, சொத்து இதெல்லாம் திரும்ப கிடைப்பதற்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சொத்து சேரக்கூடிய யோகமும் உண்டாகும். அதாவது வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். அதே போல் பணம் பல மடங்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும், 16 வகையான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த ஒரு பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதை நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளில் தொடங்கிறதுங்கிறது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும். நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வளர்பிறை வெள்ளிக்குன்னு தனிப்பட்ட பிரத்யேகமான பதிவுகள் கொடுக்கறது வழக்கம். அதன்படி பார்க்கும்போது நாளைய நாள் நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 20ஆம் தேதி, மாசி மாதத்தின் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், அதுவும் வளர்பெரி வெள்ளிக்கிழமை நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வெள்ளிக்கிழமை நாள்னு பொதுவாக எடுத்துக்கிட்டு காலையில் 6 மணியிலேருந்து இரவு ஒரு 9 மணி வரைக்கும் கூட நீங்கள் இது செய்யலாங்க. எந்த தவறும் கிடையாது. என்ன நடுவில் இந்த ராகு காலம் யமகண்டம் வரும் இல்லையா, அந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ராகு காலமும் போது வெள்ளிக்கிழமை காலையில் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். அதே போல் யமகண்டம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்கும். இதை 2 நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் செய்யலாம். இருந்தாலும் இந்த சூட்சமமான 3 நேரங்கள் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் வரும். இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவசியமாக அந்த நேரத்திலே செய்யுங்க. அப்படி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வேணால் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. அதாவது பீரியட்ஸ் டைமில் பெண்கள் இதை செய்யக்கூடாது. சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும். சரிங்களா? சரி, இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கண்ணாடி பவுலோ பீங்கான் கிண்ணமோ அல்லது மண் அகல் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உள்புறம் வெளிப்புறம் மஞ்சள் தூள் பூசிட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கும்போது இதுவே லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியதாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நம்ம போடணும். இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பு வாங்கி வீட்டில் வச்சாலே லக்ஷ்மி கடாட்சம் பெருகும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நாளைக்கு புதுசாக ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி அதை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. எக்காரணம் கொண்டும் சமையல் அறையில் ஆல்ரெடி நம்ம சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பு எடுக்காதீங்க. பிரிக்காத பாக்கெட் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் சமையல் அறையில் இருக்கிறது எடுக்கக்கூடாது. இப்போது வலது கையால் எடுங்க, அழுத்தம் கொடுத்து பிடிங்க. அந்த பவுலில் நீங்கள் அந்த உப்பை போட்டுருங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 11 ரூபாய் காசு தேவைப்படுது. அதாவது மொத்தம் 33 ரூபாய் தேவைப்படுது. ஆனால் நம்ம இதை 11 அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வைக்கணும். அதாவது ஒரு 10 ரூபாய் நோட்டு, ஒரு 1 ரூபாய் நாணயம், இதே மாதிரி 3 10 ரூபாய் நோட்டு, 3 1 ரூபாய் நாணயம், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைனா 10 ரூபாய் காயின் வச்சுருந்தீங்கன்னா அந்த காயின் 3 எடுத்துகிட்டு 1 ரூபாய் காயின் 3 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். 5 ரூபாய் காசு 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 வச்சு 1 ரூபாய் காசு 1 வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது. 11 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு 10 ரூபாய் நோட்டு அல்லது ஒரு 10 ரூபாய் காயின், அது கூட 1 ரூபாய் காயின், இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். ஏன்னா ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களை எப்படி சொல்கிறோமோ அப்படியே செஞ்சால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். சரி, இப்போ இந்த 33 ரூபாய் இதை 11 இப்படி தனியாக அந்த உப்பு மேலே வச்சுருங்க. இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படம் 5 சுவாமி படத்தில் இருந்தாலும் சரி, இல்லை தனியாக படம் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அங்கே நீங்கள் வச்சுருங்க. அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. இப்போ இந்த தீபச்சுடரை பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி தாயாரினுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இல்லைனா ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா ஓம் விஷ்ணு பத்னியை நமக அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இதை சொல்லுங்கள். 11 முறை சொல்லுங்கள். ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. எங்களுடைய பண கஷ்டம் நீங்கணும், நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கணும், சொத்து சேரணும், இழந்த நகை திரும்ப கிடைக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும்.
வெள்ளிக்கிழமை முழுவதும் அப்படியே இருக்கட்டும். இப்போ சனிக்கிழமை நாள் அடுத்த நாள் எழுந்ததே நீங்கள் குளித்து முடித்த பிறகு இந்த 33 ரூபாய் வச்சுருந்தீங்க இல்லையா, இதை நீங்கள் பீரோவில் தனியாக ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பர்ஸுக்குள்ளே வச்சு பீரோக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. அந்த கல்லுப்பு இருந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் சிங்க்லேயும் வாஷ் பேசன்லேயும் அப்படியே வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. இப்போ அடுத்த வாரம் மறுபடியும் இதே மாதிரியே அந்த பவுல் எடுத்துக்கோங்க, சுத்தம் பண்ணிக்கோங்க, கைப்பிடி கல்லுப்பு போட்டுக்கோங்க. இதே போல் வேறு 33 ரூபாய் நீங்கள் வைக்கணும். அதாவது நம்ம ஆல்ரெடி பீரோவில் பர்ஸில் வச்சோம் இல்லையா, அது வந்து எடுக்கக்கூடாது. வேறு புதுசாக 3 10 ரூபா 2 10 ரூபா காயின் அது மாதிரி எடுத்து ஒரு ரூபாவாக சேர்த்து நம்ம 33 ரூபா வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சிடணும். அதே மாதிரியே மகாலட்சுமி தாயார் முன்னாடி வச்சுட்டு அதே மந்திரத்தை சொல்லுங்கள், தீபம் ஏற்றி வைங்க, மறுபடியும் உங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வைங்க. சரி, இது எத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வெள்ளிக்கிழமை வந்துட்டு நீங்கள் செய்கிற மாதிரி வரும். 6 வாரமுமே புதுசாக நீங்கள் 10 ரூபாவை வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ இது செஞ்சோம் இல்லையா, இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி பர்ஸில் காசு வச்சுருந்த பாருங்க, அங்கேயே கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ இருக்கும், 66 ரூபா அப்படின்னு வந்து இருக்கும். இப்படி வாரம் நம்ம செய்யும்போது நமக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 198 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து 6 வாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நடுவில் பீரியட்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த மாதிரி இருந்தால் உங்கள் கணவர்கிட்டயோ குழந்தைங்ககிட்டயோ சொல்லி நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது பரவாயில்ல, அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வர வாரத்தை வந்துட்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் இப்போ காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சுக்கர உரையில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு சூட்சமமான நேரம். அப்போ நம்ம கொஞ்சம் ஒரே மாதிரி வந்துட்டு தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ பொதுவாக வெள்ளிக்கிழமையில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் சுக்கர உரைக்குன்னு நம்ம செய்யும்போது அது கொஞ்சம் சரியாக வந்து பயன்படுத்தணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் சுக்கர உரையில் காலையில் 6 to 7 நாளைக்கு இந்த காசை எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரமும் நீங்கள் காலையில் 6 to 7 தான் வந்து எடுத்து வைக்கணும். மதியம் 1 to 2 இரவு 8 to 9 அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி டைமில் வீட்டில் இருப்பீங்க, எப்படி பண்ணினா ரெகுலராக அந்த சுக்கர உரையை நம்ம பயன்படுத்திக்க முடியும், அதெல்லாம் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாரத்தை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ பொதுவாக காலையில் 6லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் எடுத்து வைக்கிறவங்க இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த மாதிரி சொல்லப்படலை. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இல்லை. ஆனால் சுக்கர உரைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த மாதிரி சிறப்பு இருக்குதுங்கும் போது நம்ம அதை ஒரே டைம் ஃபாலோ பண்ணுறது தான் வந்து நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். சரி, இப்போ 6 வாரம் வந்து முடிஞ்சிருச்சு. 6 வாரம் கழித்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த காசு எடுத்துகிட்டு நல்ல மாதுளம்பழம் வாங்கிட்டு போயிட்டு மகாலட்சுமி தாயார் கோவில் இல்லை பெருமாள் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் அந்த மாதுளம்பழத்தை வந்துட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுறது அதிகப்படியான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும். ஏன்னா மாதுளம்பழமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது தான். அதை நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அற்புதமான பணவரவு கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு 2 வாரம் செய்யும் போதே அவங்களுக்கு இழந்த பணமும் கிடச்சிருக்குது, நகையும் கிடச்சிருக்குது, சொத்து விவகாரங்களும் வந்து நல்லபடியாக அவங்களுக்கு சாதகமாக வந்து முடிஞ்சிருக்குது. மேலும் பணப்பற்றாக்குறை தீர்ந்ததாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு முன்ன பின்ன கொஞ்சம் பலன்கள் வந்து ஒரு 2 வாரத்தில் கிடைக்கலாம், 4 வாரத்தில் கிடைக்கலாம், இந்த மாதிரி வந்து டிலே ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 6 வாரம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நிச்சயமாக அமோகமான பணவரவு அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.